அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புக்கு பற்றி பார்க்க போகிறோம். என்ன புக்னா சாணக்யா அண்ட் டெய்லி லைஃப். இது எழுதினவங்க வந்து ராதாகிருஷ்ணன் பிள்ளை. இது வந்து நான் படித்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். உண்மையிலே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய புக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னும் 2-3 புக் படித்தேன். அதுலேருந்தும் இதில் நான் சொல்ல வர்றது, எனக்கு தோணுனது என்ன விஷயம்னா, நம்ம எண்ணங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்கோ, நம்ம கனவுகள் எந்த மாதிரி உயரமாக இருக்கோ, அதுக்கு நம்ம முதல்ல ஆள் மனசுலேருந்து நம்ம அதை கொண்டு வரணும், நம்ம நினைக்கணும். அப்படி நினச்சோன்னா கண்டிப்பாக வில் ரீச் த ஹைட். அதுக்கு இதெல்லாம் 2-3 புக்ஸ் படித்ததுனாலே என்னவோ எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. நான் எனக்கு தோணுன விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதில் அவங்க ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாணக்கியா அப்படிங்கிற யாருன்னு உங்களுக்கு தெரியும். சாணக்கியாங்கிறவர் ஒரு கிரேட் இந்தியன் மாஸ்டர், கிரேட் திங்கர். அவர் சொல்லாத விஷயங்களில் சொல்லாத சூத்திரங்கள் இல்லை. அவர் சாணக்கிய நீதி, முக்கியமாக அவர் மௌரியன் எம்பரர் அதை உருவாக்குனதுலேயும் அதை கட்டமைக்கிறதுலேயும் அவர் ஒரு தலை சிறந்த மனுஷன், மந்திரி. நிறையா சொல்லலாம் அவரை பற்றி, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் அவர் ஒரு புக் கூட எழுதியிருக்கார். புக்குன்னு சொல்ல முடியாது, அவர் எழுதின அந்த அர்த்தசாஸ்திர புக்கில் வந்து 600 சூத்திரங்கள் இருக்குது. இதில் இந்த ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவங்க வந்து அவரோட நீதிகள், அந்த அர்த்த சாஸ்திரம், அது எல்லாத்தையுமே படித்து அவங்க வந்து நமக்கு, அஃப்கோர்ஸ் மனுஷங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க ரொம்ப அவங்க படித்து கழுகு மாதிரி சுருக்கி நமக்கு உபயோகரமாக இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எனக்கும் படித்ததில் நல்லா இருந்தது, கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. சாணக்கியா அவங்க வந்து சாணக்கியா த கிரேட் மாஸ்டர், அவர் வந்து நிறைய விஷயங்களுக்காக நிறைய எழுதியிருக்காரு, நிறையா சூத்திரங்கள். எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், யோகா, ஆயுர்வேதா, பனிஷ்மெண்ட், கண்ட்ரோல், டேக்ஸு, க்ரைம் கண்ட்ரோல், பனிஷ்மெண்ட்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல். இப்போது இதுதான், நம்ம எல்லாரும் பாலிட்டிக்ஸ் போக போகிறதில்ல, எல்லாரும் எல்லா இதுலேயும் இருக்கிற போகிறதில்ல. எவ்ரி ஒன் ஹாவ் அ சர்டன் க்ரைட்டீரியா, அ சர்டன் ரோல் வி ப்ளே. அதில் இவங்க 3 இதை இவங்க ஆத்தர் சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன்னா, அவங்க இன்ட்ரடக்ஷனோட 6th பேஜில் சொல்லியிருக்காங்க. வில் டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், and you can convey it in a social media. Spread the message. Of course, I am not replicate பண்ணல, நான் படித்தது பிடிச்சிருக்கு, ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். Let's begin with the introduction. We'll go one by one on every episode. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன சாணக்கியா அவங்களோடது வந்து சுருக்கி நமக்காக ஒரு 3 பார்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சாணக்கியா வந்து பர்சனல் லைஃப்பில் சொல்லியிருக்காங்க, ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்சனல் லைஃபு. ஒன்லேயும் ஒரு பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா அதில் 23 டாபிக்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் 46 டாபிக்ஸ் இருக்குது. ஃபேமிலி லைஃப்பில் ஒரு ஐம் வெரி சாரி இந்த மாதிரி ஒரு 15 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப் அதில் இருக்கிறவர் வந்து கண்டிப்பாக நிறைய சாதிச்சிருப்பார், நிறைய சம்பாதிச்சிருப்பார். ஆனால் அவர் ஃபேமிலிக்கு போனால் அவர் லேகிங்காக இருப்பார். இதே ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா they have a good time with the person's family. அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாரோடையும் நல்ல டைம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கூடையும் நல்ல டைமில் இருப்பாங்க. பட் அவங்களுக்குன்னு செல்ஃபாக திரும்பி பார்த்தா இவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க, அவங்க இருக்க. பர்சனல் லைஃப்பில் அவங்க மேபி அதை மிஸ் பண்ணியிருக்கலாம், அது அவங்களுக்குன்னு தனியாக என்ன டெவலப் ஆகிருப்பாங்கன்னு திரும்பி பார்த்தா மற்ற எல்லாரும் தான் இருப்பாங்க. தனக்காக அவர் என்ன பண்ணார், தனக்குன்னு என்ன பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதையும் இந்த சாணக்கியா இன் டெய்லி லைஃப் அதில் ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஃபேமிலி லெவல், ஒரு எக்ஸலண்ட் பேரண்ட்டாக இருப்பார், அவர் நல்ல ஃபேமிலி மெம்பராக இருப்பார். ஆனால் உட்காந்து யோசிக்கும் போது இவங்களுக்கு தான் பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டோமே, வேணுங்கிற வாங்கி கொடுத்துட்டோமே, எனக்குன்னு நான் என்ன பண்ணேன், எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணனா, பிடிக்காத வேலையை அவங்களுக்காக செய்கிறேன் அவங்களுக்கு அப்படிங்கிற மென்டாலிட்டி இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சதையும் செய்ய வச்சு ஃபேமிலியோடு இருக்க வைக்கிற மாதிரியான நிறையா சூத்திரங்கள்னு சொல்லலாம், அதை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
அதையும் நம்ம படிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு டெய்லி ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக வில் ரீச் அப் த ஹைட்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இதில் இன்ட்ரடக்ஷனில் 3rd பேஜில் நோட்டில் அவர் சொல்லியிருக்காங்க, யூ கேன் நீங்கள் அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம், எந்த இதுலேயும் ஸ்ப்ரெட் மெசேஜ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல விஷயம், அவர் எல்லோரும் டெடிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கும் அந்த புக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டோம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்குறோன்னா பர்சனல் லைஃப். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேக்கிங் அப். காலையில் எந்திரிக்கிறது. நீங்கள் என்ன நினச்சிங்க, எழுப்பி விட்றதா எந்திரிக்கிறதா? அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஆனால் இதில் சொல்லியிருக்கிறது வந்து வேக்கிங் அப். ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் எப்படி எந்திரிக்கிறீங்க? குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எந்திரிச்சோடனே நம்ம சிரிச்சுட்டு அம்மா குட் மார்னிங், அப்பா குட் மார்னிங், எல்லாருக்கும் குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஈவினிங் அந்த க்ரீட்டிங் சொல்லும்போதே நம்ம நல்லா தூங்கியிருக்கோம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம், அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். கரெக்டாக அப்படின்னு இருக்கணும், இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அப்புறம் கண்டிப்பாக நான் ஒன்று நினப்பேன், கடவுளே தேங்க்யூ, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கை இந்த இது எல்லாமே கிடைச்சதுக்கு நன்றி. தேங்க்ஸ் டு எவ்ரிதிங் எவ்ரிபடி. இந்த இயற்கை, இந்த இடம் எல்லாமே எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும்னு நான் நினப்பேன். உங்களுக்கு எப்படி, யாருக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு ஒரு நூலிலையில் நம்ம உயிர் பொழிச்சிருப்போம், அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால ஹாப்பியாக இருப்போம். அந்த ஒவ்வொன்று இருக்கும்ல, அந்த தேங்க்ஃபுல் கிரேட்னஸ் கிராட்டிடியூட் இருந்தால் நல்லாயிருக்கும், இருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த படுக்க இடம் கிடச்சிருக்குல்ல, சொகுசான இடம் இல்லாட்டியும் ஓரளவுக்கான கை வச்சு கால் நீட்டி உட்காரதுக்கு இடம் கிடச்சிருக்கு, அதுக்கே தேங்க்யூ தானே. அந்த மாதிரி இருக்கலாம், தேங்க்ஸ் சொல்லி எந்திரிக்கிறவங்களாகவும் இருக்கலாம். எந்திரிச்ச உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, குவாய்ட்டாக உட்காந்துருப்பாங்க, சிலர் மெடிடேட் பண்ணுவாங்க, சிலர் நல்ல மந்திரங்களை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் ப்ரேயர்ஸை பொறுத்து இருக்குது, டிஃப்ரெண்ட் திங்ஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள், ஒவ்வொரு மக்களோட அணுகுமுறை காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க பண்ணுறது. அது நல்ல விதமாகவும் பாசிட்டிவாகவும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆத்தர். அந்த காலத்தில் ராஜாவெல்லாம் எப்படி எழுப்புவாங்கன்னா மியூசிக், நல்ல ஒரு இனிமையான கீதம் போட்டு எழுப்புவாங்க. ஏன்னா ராஜா டென்ஷனாக இல்லாமல் எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும் இல்லையா, மக்களுக்கும் நல்லது அவருக்கும் நல்லது. ஸோ லைவ் மியூசிக் அப்படியே கேட்கும் போதே எழுந்திரிக்கணும். இந்த ரொம்ப இப்போ இருக்க சிட்டி மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிறவங்க அந்த கோழி கூவுது, குயில் கூவுது அப்படிலாம் சொல்லுவாங்க, டயத்துக்கு மேட்ச் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா வில் பி ப்ளசன்ட். நம்ம தான் கத்திக்கிட்டு அந்த ஊ அப்படி இப்படின்னு அந்த அந்த மிருகங்களோ அந்த பறவைகளோ அப்படி இல்லை, ஒரு ப்ளசன்ட் மியூசிக்கோட எழுந்திரிக்கிறாங்க, நம்மளும் எழுப்பி விடுறாங்க. இப்போல்லாம் ட்ரெயின் சத்தம், பஸ் சத்தம், அது இதுன்னு கேட்டு எழுந்திரிக்கிறோம், அலாரம் அடித்து தட்டாப்புடான்னு எழுந்திரிச்சு ஓடி அப்படி வேணாம். நீங்கள் நேரத்துக்கு எழுந்திரிச்சிங்கன்னாலே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ரியராக எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது, ரன்னிங் இருக்காது, ஓட வேண்டாம், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல ப்ரெஷர் இருக்காது. காமாக எழுந்திரிக்கலாம், குவைட்டாக எல்லா வேலையும் பொறுமையாக பண்ணலாம். அதுக்கு என்ன சொல்கிறாரு ஆத்தர், நல்லா தூங்குங்க, நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போங்க. அது உங்களோட உடம்பு, மனசு, மூளை எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணிடும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பிள்ளை. நெக்ஸ்ட் வந்து கிளாக், அலாம் கிளாக். 2 விதமாக நம்ம எழுந்திரிக்கலாம். ஒன்று அலாரம் வச்சு எழுந்திரிக்கலாம், இன்னொன்று மனசில் நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சி எந்திரிச்சோன்னா கண்டிப்பாக எந்திரிச்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எப்போமாச்சும் காலையில் எந்திரிக்கணுன்னா, இப்போ எங்கேயாவது பிடிச்ச இடத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு டூர் போகிறோம், வெக்கேஷன் போகிறோன்னா அந்த அலாரம் அடிக்கிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருவோமா? அந்த மாதிரி எல்லா நாளுமே எந்திரிக்கணும், அது நமக்கு ஃபுல் எனர்ஜி கொடுக்கும் நெக்ஸ்ட் டே ரன் ஆகிறதுக்கு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு, நம்ம நல்லா பிளான் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோங்கிறது. ஒரு எய்ம்லெஸ் லைஃப் இட்ஸ் எய்ம்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கும் தோணுது. மார்னிங் எந்திரிக்கும் போதே நம்ம எல்லாரையும் க்ரீட் பண்ணி எந்திரிக்கணும், எந்திரிச்சா நல்லாயிருக்கும். அந்த ப்ளசண்ட்டாக நல்லா தூங்கி நல்லா எந்திரிக்கும் போது நம்ம ஃபேஸில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நம்மளும் சுறுசுறுப்பாக இருப்போம், நம்மளை பார்க்குறவங்களுக்கும் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும். ஸோ மென்டலி அலாரம் செட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், 6 மணிக்கு எந்திரிக்கணும், 4:30க்கு எந்திரிக்கணும்னா நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சி படுத்தாலே, நம்ம எண்ணத்தில் நினச்சி படுத்தா சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகி கண்டிப்பாக நம்ம அந்த நேரத்துக்கு எந்திரிச்சிருவோம். யூ கேன் ட்ரை. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்கு. யூ கேன் ஆல்சோ ட்ரை. ட்ரை மட்டும் பண்ணிகிட்டே இருக்காமல் அதை ஃபாலோ பண்ணவும் பண்ணுங்கள். பெஸ்ட் மியூசிக் வச்சுக்கோங்க காலையில் எந்திரிக்கிறதுக்கு. சுப்ரபாதம். இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரோட என்ன பிடிச்சிருக்கோ, எதை கேட்கணும்னு நினச்சி எந்திரிக்கிறீங்களோ எந்திரிங்க. மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணுங்கள். இல்லை ஒரு ப்ளசன்ட் சீனரி பாருங்கள். எந்த படம் பிடிச்சிருக்கு, சிலர் குழந்தைங்க முகத்தில் முழிச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த பாசிட்டிவிட்டி. வாட் மேக்ஸ் யூ ரன் த ஹோல் டே, த கம்மிங் டேஸ். இட் மேக்ஸ் யூ ஃப்ரெஷ், ரெஃப்ரெஷிங், ஹாப்பி. ஒருத்தர் முகத்தில் உள்ள பெஸ்ட் மேக்கப் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸ்மைல். நம்ம நல்லா அழகாக தூங்கி எந்திரிச்சாலே நம்மளோட ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு நல்ல காலையில் எப்படி எந்திரிப்போம், காது வழியாக கேட்டு மூளை வழியாக ஆக்டிவேட் ஆகி தான் எந்திரிப்போம். அதை உடம்புக்கும் மனசுக்கும் சுறுசுறுப்பாக தர்றதுக்கு நல்ல தூக்கம், அழகான விழிப்பு, நல்ல விழிப்பு. இட் மேக்ஸ் யூ ஸோ ஃப்ரெஷ். ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ குட் மார்னிங். Be positive and hear me soon on the next episode. Hear me